எல்லோருக்கும் வணக்கம். நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. நம்ம இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான கோதுமை ரவா தோசை இன்ஸ்டன்டா ரெடி பண்ண போறோங்க. செம்ம கிறிஸ்பியா செம்ம டேஸ்டா இருக்குங்க. வீட்ல இட்லி மாவு அரிசி மாவெல்லாம் காலி ஆயிடுச்சுன்னா கவலையே படாதீங்க. இந்த இன்ஸ்டன்ட் கோதுமை ரவா தோசையை செஞ்சு கொடுங்க. கோதுமை மாவுல தோசை கண்டிப்பா பிடிக்காதுன்னு தான் சொல்லுவாங்க வீட்டுல இருக்கிறவங்க. ஆனா இந்த தோசையை விரும்பி சாப்பிட்றது மட்டும் இல்லாம இன்னும் 2 சேர்த்து போடுன்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டா நல்ல கிறிஸ்பியா இருக்கும். ரொம்பவே டேஸ்டியான கோதுமை ரவா தோசை இன்ஸ்டன்டா ரெடி பண்ணலாங்க. பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர்லாம் எதுவும் சேர்க்க போறது கிடையாது. எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாங்க. மிக்சிங் பவுல்ல 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க. 1/2 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நான் வீட்டுல அரைச்ச அரிசி மாவு சேர்த்திருக்கேன், இடியாப்ப மாவு. நீங்க கடையில வாங்கின அரிசி மாவு கூட ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 கப் வெள்ளை ரவை சேர்த்துக்கலாம். நம்ம உப்புமா செய்யற ரவை தான் ஆட் பண்ணிருக்கேன். 1/2 கப் தயிர் சேர்த்துக்கலாங்க. புளிச்ச தயிர் புளிக்காத தயிர் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். தயிர் வேண்டாம் அப்படின்னாலும் நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு ஃபர்ஸ்ட் 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியா 1 கப் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த அளவுக்கு மாவை நல்லா கரைச்சி விட்டுட்டு இதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுறலாம். இருக்கட்டும். மாவு ரெஸ்ட்ல இருக்கிற டைம்ல தோசைக்கு ஏத்த மாதிரி டேஸ்டான ஒரு வேர்க்கடலை சட்னி பார்க்கலாங்க. அதுக்காக பேன்ல 1/4 கப் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்து விட்டுக்கலாம். நான் பச்சை வேர்க்கடலை சேர்த்திருக்கேன். நல்லா வறுத்துக்கலாம். வறுத்த வேர்க்கடலையா இருந்தாலும் 2 செகண்ட் வறுத்துக்கோங்க. இப்ப வேர்க்கடலை பாருங்க நல்லா நிறம் மாறி தோலெல்லாம் இந்த மாதிரி நல்ல நிறம் மாறி வந்திருக்கு. இந்த அளவு வறுபட்டதுக்கு அப்புறம் இதோடவே 1/4 கப் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க. உடைச்ச பொட்டுக்கடலையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்ப பொட்டுக்கடலையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டேன். இப்ப நம்ம வறுத்த வேர்க்கடலை பொட்டுக்கடலை மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். இப்ப அதே பேன்ல 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டு 3ல இருந்து 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மிளகாய் சேர்த்துக்கோங்க. நல்லா வறுத்து விட்டுக்கலாம். பாருங்க மிளகாய் இந்த மாதிரி நிறம் மாறுற அளவுக்கு வறுத்துட்டேன். இதையும் நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். பாருங்க நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சு. சட்னியை நான் இந்த பவுலுக்கு மாத்திக்கிறேன். மிக்ஸி ஜார்ல 1 கப் தண்ணி சேர்த்து அலசி ஊத்திக்கலாம். உங்களுக்கு கெட்டியா வேணும்னு நீங்க கெட்டியா செஞ்சுக்கலாம். நான் கொஞ்சம் தண்ணியா இருக்கிற மாதிரி தான் ரெடி பண்ணிருக்கேன். பாருங்க சட்னியை நல்லா கலந்துட்டேன். இந்த கன்சிஸ்டன்சில இருக்க சட்னிக்கு தாளிப்பு ரெடி பண்றதுக்காக தாளிப்பு கரண்டியில 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாங்க. 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம தாளிப்பை சட்னியோடவே சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் நம்மளோட ரொம்பவே டேஸ்டியான வேர்க்கடலை பொட்டுக்கடலை சட்னி சூப்பரா ரெடிங்க. இப்ப நம்ம மாவு பாருங்க 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் விட்டுருந்தேன். நல்லா ஊறி இருக்கு. நல்லா கலந்து விட்டுட்டு தோசை நல்லா மொறுமொறுன்னு வரக்காக தோசை ஊத்துறதுக்கு முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை ரவை சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1 கேரட்டை பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். 1 பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் குருமிளகு தூள் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமா நறுக்கின மல்லித்தலை, கொஞ்சமா நறுக்கின கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்ப எக்ஸ்ட்ராவா 1 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நமக்கு ரவா தோசைக்கு கோதுமை ரவா தோசைக்கு மாவு பாத்தீங்கன்னா நல்லா தண்ணியாட்ட இருக்கணும். நம்ம நார்மலான தோசை மாவை விட 2 மடங்கு லூஸா இருக்கணும் மாவு. அப்பதான் தோசை நல்லா கிறிஸ்பியா கிடைக்குங்க. பாருங்க மாவு இந்த மாதிரி நல்லா கலந்துட்டேன். உங்களுக்கு சப்போஸ் திக்கா இருக்கிற மாதிரி இருந்தா எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 கப் சேர்த்துக்கோங்க. நம்ம மொத்தமா இதுல 4 கப் தண்ணி சேர்த்திருக்கோம். திக்கா இருந்தா நீங்க ஒரு 1/2 கப் எக்ஸ்ட்ரா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்ப நம்ம தோசையை ஊத்தி எடுத்துக்கலாம். தோசை ஊத்துறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு ஸ்கில்லட் வச்சிருக்கேன். நல்லா ஹை ஃப்ளேம்ல சூடுபடுத்திக்கோங்க. மாவை நல்லா கலந்து விட்டுட்டு தோசை அப்படியே மாவு தூக்கி ஊத்துனீங்கன்னா இந்த மாதிரி ஓட்ட ஓட்டையா சூப்பரா ரவா தோசை ரெடி ஆகி வரும். பாருங்க நம்ம கல்லுல இந்த மாதிரி மாவு ஊத்தும் போதே நல்லா ஓட்ட ஓட்டையா தோசையில இந்த மாதிரி ஓட்ட ஓட்டையா விழுகுது பாருங்க. நான் கரெக்டான ஒரு ரவுண்ட் ஷேப் கிடைக்கிறதுக்காக நான் ஸ்கில்லட் யூஸ் பண்ணிருக்கேன். நீங்க தோசை கல்லுலயே ரெடி பண்ணிக்கலாங்க. இப்ப இந்த மாதிரி தோசையை ஊத்திட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்திருக்கேன். ரவா தோசை நல்லா மொறுமொறுன்னு வர்றதுக்கு எண்ணெயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படுங்க. எண்ணெயை சேர்த்துட்டு அப்படியே மீடியம் ஃப்ளேம்லயே விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு வேக வைக்கணும். நம்ம நார்மலா தோசையெல்லாம் ஹை ஃப்ளேம்ல வச்சு சுடலாம். ஆனா ரவா தோசையை பொறுத்த வரைக்கும் நீங்க மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு சுட்டீங்கன்னா தான் நல்ல மொறுமொறுப்பு கிடைக்குங்க. இப்போ ஒரு சைடு நல்லா வெந்திருக்கு. நம்ம அப்படியே திருப்பிக்கலாம்.
அப்படியே மறுபடியும் மீடியம் ஃப்ளேம்லேயே விட்டுருவோம். அவ்வளோதான், நம்மளோட செம்ம டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியான இன்ஸ்டன்ட் ரவா தோசை, கோதுமை ரவா தோசை சூப்பராக ரெடிங்க. வெளியே எடுத்துக்கலாம். பார்க்கவே எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க. இதே போல் இன்னொரு தோசையும் நான் ஊற்றுறேன். நல்லா தூக்கி ஊற்றிக்கலாம். ஒரே சைடாக இருக்கிற மாதிரி மாவு ஊற்றாம நல்லா பரப்பி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. ஒவ்வொரு வாட்டி நீங்கள் மாவை வந்து ஃபுல்லாக அடியிலேருந்து கலந்து எடுத்து தான் ஊற்றணும். அதே மாதிரி ரொம்ப கெட்டியாகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணி அப்பப்போ சேர்த்து நீங்கள் தோசை வந்து ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நல்லா லேஸாகவும் நல்லா மொறுமொறுன்னு கிடைக்கும். அவ்வளோதான், இந்த தோசையும் ரெடி ஆயிடுச்சு. வெளியே எடுத்துடலாங்க. ரொம்பவே டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியான ரவா தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. கோதுமை மாவில் தோசை ஊற்றினா வீட்டில் யாருக்குமே சரியாக பிடிக்காது. இந்த மாதிரி ஒரு டைம் கோதுமை மாவுல ரவா தோசை ட்ரை பண்ணுங்க. செம்ம டேஸ்டா இருக்குங்க. கண்டிப்பா உங்களோட டிஃபன் பிளான்ல இந்த தோசை ஆட் ஆயிரும். ரொம்ப சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம செஞ்சிருக்கிற சட்னியோட ரவா தோசையை வச்சு சாப்பிட்டு பாருங்க. அவ்வளோ அல்டிமேட்டா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.